ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டி எங்கெங்கெல்லாம் படிக்கணும், எந்தெந்த ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ்லாம் படிக்கணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாலிட்டி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் 6th to 12th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே பாலிட்டி ரெலவெண்ட்டான லெசன்ஸ் இருக்குது. அப்போ 6th to 12th இருக்கிற நம்ம எல்லா பாலிட்டி ரெலவெண்ட்டான லெசன்ஸையும் படிச்சிடணும். ப்ளஸ் அது மட்டும் போதுமா பாலிட்டிக்கு அப்படின்னா, கண்டிப்பாக பாலிட்டிக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா சோர்ஸும் நம்ம படிக்கணும். எந்தெந்த டாபிக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வேர் டு ஸ்டடி மாதிரி உங்களுக்கு புக் லிஸ்ட் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6th term 1 கொடுத்துருக்கிற 2 லெசனுமே நம்ம படிக்கணும், சிலபஸில் கவர் ஆகக்கூடியது. அடுத்தது 6th term 2 2 லெசன் நம்ம கவர் செய்யணும். ஓகேவா? ஸோ அடுத்தது 6th term 3 2 லெசன், ஃபஸ்ட்டு 2 லெசன் கவர் செய்யணும். ஸோ ஆக மொத்தம் 6thலேயே 6 லெசன் கவர் செய்கிற மாதிரி நமக்கு வருது. அடுத்தது 7th பார்ப்போம். ஸோ 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 2 லெசன் கவர் பண்ணணும், சமத்துவம் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது 7th term 2 2 லெசன், மாநில அரசு ஊடகமும் ஜனநாயகமும். இந்த செகண்ட் லெசன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீட் ஆஃப் பண்ணால் போதும், ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது. அடுத்தது 7th term 3 ஃபஸ்ட்டு 2 லெசன், பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. பட் நீங்கள் இதில் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு, இந்த கன்சியூமர் மட்டும் அந்த பகுதியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே நமக்கு அதுதான் சிலபஸில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஆக மொத்தம் 7th நீங்கள் 6 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 6 லெசன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே 6th இருக்கக்கூடிய இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரீட் ஆஃப் மட்டும் பார்த்தா போதும். ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் 7th லெசன், இந்த லெசன்ஸ்லாம் மட்டும் நீங்கள் நல்லா கவர் பண்ணிடுங்க. இதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். ஸோ 8th நீங்கள் 6 லெசன்ஸ் பட் 5 லெசன்ஸ் ரொம்ப நல்லா டீப்பாக படித்து வச்சுக்கணும். அடுத்தது 9th. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லைனாக இருக்கக்கூடிய 5 லெசன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை கண்டென்ட் நல்லாவே இருக்கும். ஸோ 5 லெசன்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 10th. ஸோ 10th மேலே இன்னும் நல்லா டீப்பாக நீங்கள் படிக்கணும். பிகாஸ் ஃபேக்ட்டு டேட்டாஸ்லாம் நல்லா தெளிவாகவும் இருக்கும், நல்லா டெப்த்தாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து 10th வந்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். சரிங்களா? ஸோ அடுத்தது 11th வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் லாஸ்ட்லேருந்து வாங்க, அதாவது 11th, 12th, 13, 14, 15 இந்த 5 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பாலிட்டி சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த 3 லெசன் மட்டும்தான் கவர் ஆகும். இந்த 2 லெசன் இருக்குது இல்லைங்களா? ஸோ பாலிட்டி இந்த 2 லெசன் தான் கவர் ஆகும். இந்த லெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கணும், பட் ஆனால் பாலிட்டி சிலபஸில் கவர் ஆகாது. பட் நீங்கள் யூனிட் 8, யூனிட் 9 படிக்கணும். ஆனால் பாலிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 லெசனுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நான் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய எல்லா லெசனுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து 12th. ஸோ 12th எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 7 லெசன்ஸ் 1, 2, 3லேருந்து அப்படியே கண்டினியூட்டியாக நீங்கள் 7 லெசன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா 12th இருக்கக்கூடிய பாலிட்டி அப்படிங்கிறது கவர் ஆகும். இதுதான் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய லெசன்ஸோட இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடணும். சாண வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா சில எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த டாபிக் பேஸ் பண்ணி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு அப்படின்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து 1947 இருக்க இந்திய சுதந்திர சட்டம் வரைக்கும் எல்லா ஆக்டை பற்றியும் வாட்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஸோ ப்ரியாம்பிள் முகவுரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக். பட் அதில் என்னென்ன மாதிரியான கேசஸ் நடந்தது அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் பகுதி 1லேருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரி அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு, தேர்ட் இதாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு கீழே ஏதாவது சட்டம் போட்டிருந்தா அது, கேசஸ் இருந்தால் கேசஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அட்டவணைகள், ஸ்கெடியூல்ஸ், அதில் 12 அட்டவணை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் படிச்சுக்கணும். அடுத்து பொது வாழ்வில் ஊழல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதில் லோக்பால், லோக் ஆயுக்தா, இன்னும் நிறையா அது கீழே நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் அது எல்லாமே கவர் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் பாலிட்டிஎம்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் செய்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ராஸ்க்கு வந்து நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ படித்தா போதும் அப்படிங்கிறது. இதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செலக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு 10 to 12 லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி டார்கெட்டாக கொடுத்து டெலகிராமில் வந்து குவிஸ் பேஸ்டு நாங்கள் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் வந்து நீங்களும் அட்டென்ட் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய டெலகிராமனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.